நான் தான் கோயில்குடி. ஓ சரி சரி. நான் தான் கோயில்குடி, வடக்காடு வெட்டி பவி மத்திய ஆலயம். அடுத்தால என்ன அப்பா இது எங்கள் தாத்தா இதை கிட்ட வண்டி அவனுக்கு பயப்படக்கூடாது. யூடியூப் பாரு. சரி சரி அழக்கூடாது. நல்லா எடுத்து நீங்க இங்க இருந்தா அப்படி உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவது. கிறிஸ்துவ ரட்சகர் தாவீது உங்களுக்கு இருந்திருக்காரன் நற்செய்தி சொல்லும்படியா வந்திருக்கிறோம். அப்பா விசேஷமா தகப்பனே பரிசுத்த மத்திய காலத்தின் மூலமாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த பண்டிகை நாட்கள்ல உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் கர்த்தர் செய்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலையப்பா, நீங்க தந்த நல்ல வேலைக்காக நன்றியப்பா. இது எங்களுக்காக இந்த பூமியில அவதரித்ததுக்காக சுத்திரம் அப்பா. தகப்பனை பண்டிகை நாள் கொண்டாடும்படிக்காக வேண்டிய நல்ல ஒரு கருபை ஒரு பாக்கியம் நீங்க தந்ததுக்காக சுத்திரம் அப்பா. தாவீது போல் எங்களுக்கு நீ பிறந்தது போல் தகப்பனே அருமையான தாயார் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லா தேவையும் சந்திக்கும்படி செபிக்கிறப்பா. பரிசுத்த மத்திய காலத்தின் மூலமாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்கள் தாழ்த்துக்கிற வறுமையாக்கிறோம் பெரிய காரியங்க உங்க பெரிய நாம் மாத்திரம் மைப்படணும். இயேசு மூலம் சொன்ன பிதாவே ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ். மறுபடியும் கொஞ்சம் கொடுத்த மாதிரி இதான் ஆமாம். மறுபடியும்
ஏதாவது ஒன்றாலும் சரிதான். கையில் எடுத்து கொடுத்த மாதிரி அப்படியே போட்டோ அங்கே காலண்டர் கொடுக்கல. நமக்கு ஒரு குமார் கொடுக்கப்பட்டார் இந்த வார்த்தை மேடி அது பரிசுத்த வார்த்தை வாழ்த்து மூலமாக உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு சின்ன ஜெபம். சூத்திரேன் சப்பா தகப்பனை சூத்திரராஜா அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சப்பா. ஜெயக்குமார் குடும்பத்துக்காக இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. தகப்பனே நீங்க உதவி செய்யுங்க, பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, எந்த இடத்துக்கு போனாலும் அற்புதங்களை செய்யுங்கப்பா. பிள்ளைகள் தேவைகளை சந்திக்கப்படணும் ராஜா. தகப்பனை சோத்திரம்ப்பா. இந்த குடும்பத்தை தகப்பனை விசேஷமாக நீங்க பயன்படுத்துங்கப்பா. தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த இடத்துல அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, தேவைகளை சந்திக்கப்பட சோத்திரம்ப்பா. அப்பா நாங்கள் இந்த பிறப்பின் வண்டியில் தகப்பனே அப்பா எல்லாரும் கலந்து கொண்டு தகப்பனே இந்த இடத்துல வர வச்சு தகப்பனே அருமையான மகனை தகப்பனே நீங்க இன்னும் இந்த இடத்துல தகப்பனே இவர் மூலமா அநேக பிள்ளைகள் தகப்பனே அப்பா பயன்படத்தக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே அப்பா இவருடைய வறுமைகள் மாறனேசப்பா, அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும் ஏசப்பா. தகப்பனே நோய் நொடி இல்லாதபடி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. தகப்பனே எந்த துக்கமும் அப்பா வேதனைப்படுத்தாதபடி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே எந்த இடத்துக்கு போனாலும் பிள்ளைகளை கூடயே இருந்து நீங்க வழி நடத்துங்க.
தகப்பனே இன்னும் தகப்பனே நீங்க கரங்கள் பிடிச்சு நடத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க ஏசப்பா. தகப்பனே சோத்திரம், அருமையான வேலையில தகப்பனே அப்பா எங்களை அப்பா கூட்டி சேர்த்து அப்பா தகப்பனே எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது எங்களுக்கு தகப்பனே அப்பா என்ன செய்யன்னு தெரியாதபடி நாங்கள் இருக்கிறோம் ராஜா. ஆனால் நீங்க தகப்பனை பயன்படுத்துங்க, இந்த பிள்ளைகளை தகப்பனே நீங்க கரங்கள் பிடிச்சு நடத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹேப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். இப்போது ஜெபம். அன்பின் தகப்பனே, நன்றி சொல்றேன் கர்த்தாவே. இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான இந்த இடத்துக்கு வந்திருக்க ராஜா, நமக்கு நன்றி ராஜா. இந்த இடத்துக்கு அந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வருஷத்துல கர்த்தாவே நன்மையான காரியம், இந்த புதிய வருஷத்துல நான் உன்னை ஆசீர்வதிச்சு உன் சன்னிதை நான் பெருக செய்ய சொன்னது போல இந்த வாக்குப்படி அத்தனை குடும்பத்தை அத்தனை இந்த தெருவுகளையும் நீங்க ஆசீர்வதிச்சு நிரம்பி வடிய செய்யப்படுறதுக்கா நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹேப்பி கிறிஸ்மஸ். சரி ரைட்டு அதெல்லாம் புரிஞ்சு வந்துடுவோம். ஜாலியாக கூட மத்திய வாழ்க்கை மூலமாக கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லும்படியாக வந்திருக்கிறோம். இப்போது ஜெபம்.
எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிறேன் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கடந்த ஒரு வருட காலமாக எங்கள் தேவன் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இதே போல ஒரு நாளிலே எங்களுக்காக கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்களோடு கூட இருப்பதற்காக இம்மானுவேலாக உருவெடுத்த எங்கள் அன்பின் பரமபிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டுமா இந்த குடும்பத்தை வழிநடத்தி நம்முடைய மேலான கிருபை நினைத்து உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த நாளிலே கூட நம்முடைய நற்செய்தி நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு அறிவிக்கிறோம் கர்த்தாவே. உண்மையாய் உம்மை அச்சராக ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ஏற்றுக்கொண்டு ராஜா உலகத்தில் பிறந்த ஆண்டவரே அந்த நல்நாளில் ஆண்டவரே நற்செய்தி அந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்து அப்பா நம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியான பிள்ளைகள் மாறத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளை நீ பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அந்த நாளிலும் ஆண்டவரே இந்த குடும்பத்தை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. பிறக்கிற போகிற புத்தாண்டு இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாய் காணப்பட என் தேவன் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இதோ எல்லாம் ஆண்டவரை புதிதாயின என்று சொன்னது போல பழவைகள் எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாக காரியத்தில் கர்த்தாவே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். அவர்கள் என்னென்ன தேவையோடு காணப்படுகிறார்களோ எல்லா தேவைகளையும் சந்தித்து அப்பா அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை நாங்கள் திருச்சபையா இந்த சமூகத்திலே கெஞ்சி நிற்கிறோம் கர்த்தாவே. எல்லா தேவைகளையும் சந்தியும் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஈவாய் இரக்கமாய் கொடுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த குடும்பத்திற்கு ஏற்றதாய் ஆண்டவரை சமாதானத்தை உண்டவர்களாய் கர்த்தாவே காணப்பட என் தேவாதி தேவன் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆசிரியப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துறமே. அருமையான பிள்ளைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே மெஸ்ஸோத்திரம் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா என்ன தேவையோடு இருக்காங்க தேவையான சந்திப்பீராக இந்த ஆண்டவரே நீ பிறந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே சோதரம் கொண்டாட முடியாத கிருவையை ஆண்டவரை எங்களுக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் தந்த பெரிதான கிருவை நினைத்து உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். கதாவே உமக்கு சோதரம் அப்பா பிள்ளைய உள்ளத்துல நீர் ஆண்டவரே இந்த நாளில் பிறந்து ஆண்டவரே பிள்ளைகள் உமக்கு சாட்சியாய் வாழ முடியாது பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் சொல்லிக்கிற நல்ல பிதாவே. பரிசுத்த மத்திய காலத்தின் மூலமாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லி வரோம். ஆமா ஆமா சின்ன ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். வயதான தாத்தா பாட்டிக்காக பூரண சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. நீங்க இந்த இடத்துல பிறந்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. இந்த மகிமையை காண கல்வி செய்யுங்க இசப்பா. எந்த ஒரு விலையும் தொடாதபடி பிள்ளைகளை வேலையெடுத்து பாதுகாத்து வழிநடத்துங்க. இந்த கிராமத்தை ஆசீர்வதிங்க. கிராமத்துக்கு ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்கப்பா. பலப்படுத்துங்க. பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பரிசுத்த மத்திய காலத்தின் மூலமாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். சரி அதுதான் சரி. இந்த ஒரு தண்ணி தான் தண்ணி உள்ள வந்து இது கொஞ்சம் தான் வரணும். மேல
ரட்சகருக்கு தாவீதுவில் பிறந்திருக்கிறார். பரிசுத்த மத்திய காலத்தின் மூலமாக ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இப்போது ஜெபம். சூத்திரம் ஏசப்பா தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா தகப்பனே. அப்பா அந்த நாளிலே தகப்பனே ஒரு சில பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனாலும் தகப்பனே இந்த வீட்டில் தகப்பனே நீங்க இந்த அருமையான பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா பிள்ளைகளை கடைசி வரையிலே நீங்க கரங்களை பிடிச்சு நடத்துங்க ஏசப்பா தகப்பனே. இந்த அருமையான பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திக்க ஏசப்பா தகப்பனே. சோதரம்பா சோதரம்பா அப்பா அந்த பிள்ளைகளை எங்க போனாலும் தகப்பனே இந்த பிள்ளைகளை கூட இருந்து கரங்களை பிடிச்சு நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. அருமையான வேலையிலே தகப்பனே அப்பா என் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பயன்படுத்திருக்கீங்க ஏசப்பா, உங்களுக்கு கூட இருந்து பாதுகாத்துருக்கீங்க ஏசப்பா. நன்றி ஏசப்பா. வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க அப்பா கரங்களை பிடிச்சு நடத்துங்க ஏசப்பா, காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா தகப்பனே. அப்பா அந்த பிறப்பின் பண்டியில உற்சாகமா எல்லா பிள்ளைகளும் கொண்டாடத்தக்க நீங்க அப்பா கிரியை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, அதிசயம் செய்யுங்க ஏசப்பா தகப்பனே. சோத்ரான் அப்பா செபஸ்டினுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா தகப்பனே. செபஸ்டின் எந்த இடத்துக்கு போனாலும் தகப்பனே நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா தகப்பனே. சோத்ரான் நல்ல ஒரு வாகனத்தை அப்பா ஆயத்தப்படுத்தி பிள்ளைகள் கொடுத்திருக்கீங்க தகப்பனே. இது மூலமா வருகிற வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஏசப்பா. அந்த பிள்ளைகளை தகப்பனே உயர்ந்த நிலைமையில் வைங்க ஏசப்பா தகப்பனே. தகப்பனே தாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் சொல்லி போறேன் தகப்பனே. அருமையான பிள்ளைகளை நீங்க வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. சோத்ரப்பா தகப்பனே. மீதியான வேலையில தகப்பனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. இந்த கிறிஸ்துமஸ் பண்டில் முடிய வரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. Happy Christmas. யாரு புரியுது அன்பர்லையா? ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பண்டிகை நாட்கள் தகப்பனை கொண்டாடும்படிக்காக வேண்டிய நல்ல ஒரு கிருபை ஜெபிக்கிறோம் அப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொருக்கா ஜெபிக்கிறோம் அப்பா. கொடுக்கப்பட்ட தகப்பனே பேசி ஒவ்வொருக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்துக்கு ஆசிரியராக இந்த பண்டிகை நாட்கள் தகப்பனே மன மகிழ்ச்சியாக நீர் கருணை கொடுக்கும்போது ஜெபிக்கிறப்பா. எந்த பலவீனமோ சோர்கானமோ அணுகாதபடி என் கத்தர் விலைக்கு நீங்க பார்க்கணும் சொல்லி ஜெபிக்கிறப்பா. நன்மை கிருவினோட வாழ்க்கை பின்பற்ற வார்த்தைப்படி அந்த நன்மையான கத்திக்கு செய்து முடிக்கும்போது செபிக்கிறப்பா. தாழ்த்துக்கிறோம், பெருமையாகிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதிக்கான மகிமை அப்ப நம்ம குரல்கள் செலுத்துகிறோம். மீ பெரிய சூழ்நிலை பிதாவே. ஹாப்பி கிறிஸ்மஸ் டீச்சர். வரேன். அவர்கிட்ட
எங்களை நேசிக்கிற அன்பு நல்ல தகப்பனே, எனக்கு தந்த ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல வேலைக்காக செலுத்துறோம்ப்பா. அருமையான குடும்பத்துக்காக அழைத்து வந்து நோக்க நீர் அறிவிறப்பா. அந்த பண்டிகை நாட்கள் தகப்பனே மனமகிழ்ச்சியை கொண்டாடும்படிக்காக வேண்டிய நல்ல ஒரு கருவி ஒரு பாக்கி நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. கொடுக்கப்பட்ட சுதந்திரமப்பா, கொடுக்கப்பட்ட 3 பிள்ளைகள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் மூலமாக என் நாமத்தை மகிழ்படுத்துவேன்னு சொன்னீங்களப்பா. தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் கத்த பண்டிகை நாளில் மனதார் நீங்கள் ஆச்சரிக்கும்படி செபிக்கிறப்பா. நீங்கள் எல்லாத்தையும் சந்திக்கும்படி செபிக்கிறப்பா. நன்மை குறைபடாதபடி எல்லா கத்தை நிறைவாசி இங்கே கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. இந்த ஆண்டு முழுவதும் தகப்பனே குடும்பத்தோடு தங்கியிருந்த கருவிகளுக்காக சொல்றோம்ப்பா. வருகிற புதிய ஆண்டு உங்களுக்கு நிறைவு ஆண்டா இருக்க நீர் கருவினை கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. சிறு ஜபத்தின் மூலமாக தகப்பனே என்னோட குடும்பத்தை கத்த மனதார ஆசிரிக்கும்படி கத்தல் நல்ல ஒரு கருவி நீங்க தந்ததுக்காக சொல்றோம்ப்பா. உங்களை தாழ்த்துக்கிறோம், வறுமையாக்குறோம், நீங்க மாத்திரம் மகிழ்ப்படுங்க. எல்லாத்துக்கும் மகிழ்வே அப்ப நம்ம குருக்கு செலுத்துக்கிறோம். மீ பரிசு சூழ்நிலை பிதாவே. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, அருமையாய் கொடுத்துகிற வேலைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானது. தேவாதி தேவனுடைய நாம அதிசயத்திற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீ மட்டுமாய் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நீ ஜீவன் சுகம் பலன் தந்து காத்து வந்த உடைய மேலான கிருபை நினைத்து துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலேயும் கூட கர்த்தாவே சபையால் சேர்ந்து உடைய ஆண்டவரே உடைய பிறப்பின் நற்செய்தி நாங்கள் கூற வந்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த குடும்பத்தாரோடு கூட சேர்ந்து நாங்களும் உடைய பிறப்பின் பண்டிகை சந்தோஷமாய் கொண்டாட ஜீவன் சுகம் பலன் ஆண்டவரை இன்னும் தந்து எங்களை வழிநடத்தும்படியா சந்திக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, பிறக்க போகிற வருஷமும் இந்த குடும்பத்தினருக்கு சமாதானமாய் சந்தோஷமாய் காணப்பட உதவி செய்யும். குடும்பத்தின் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைங்க நிலைமைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிற கர்த்தாவே. எங்கள் வாயின் சொல் பிரவாகமான எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். எங்களோட புத்தாண்டும் ஆண்டவரை கிறிஸ்துமஸ் வாழ்த்துலையும் இந்த குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி கொடுக்கப்படுறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். ஏறெடுத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அக்கா கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். போமா யாரும் நாங்க போய் கூட ஜெபம். சோதராண்டவரை துதிக்கிறேன் சப்பா. மெசோதரையா பிள்ளையாண்டவரே மெசோதரம் இதுவரை பிள்ளை காண முடியாம கிருபை கத்தை இறக்கத்தை நன்றி சொல்கிறோமையா. வருஷத்தை நன்மையாய் முடிச்சுட்டு தந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். பாதையில நெய்யாய் பொடி செய்தியிலே நன்றி செலுத்துறோமையா. ஆண்டவரே கிறிஸ்துமஸ் நாட்கள்ல பிள்ளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோமையா. ஆண்டவரே மெசோதரமையா. அந்த ஊழிய பாதையும் இதுவரை கதாவே நடத்திருந்த எல்லா கிருபைகளை நினைத்து உங்களுக்கு நன்றி சொல்றோமே கதாவே சோதரம். வருகிற புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. புதிய ஆண்டிலே புதிய புதிய ஊழியர்களை புதிய புதிய ஆண்டவரே அப்பா தர்ஷங்களை கத்தர் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கும். புதிய புதிய ஆசீர்வாதத்தை கத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே சோதரம். இந்த நாள்ல நாங்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பரிசுத்த மத்தேயு வாழ்த்து மூலமாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதான் வீடு. வரல யாரும் அந்த அதிர் கட்டி
வாங்குங்க நாளைக்கு வாங்குங்க கைக்கு கொடுங்க சொல்லுங்க பாட்டி கத்தாவே நன்றி செலுத்துறதுக்கு உண்மை நன்றியோட துதிக்கிறோம் கத்தாவே இந்த நல்ல நாளுக்காக நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி இந்த அருமையான தாயார் தந்த கிருபைக்காக மக்கள் நன்றி ராஜா அருமையான தாயாருடைய பிள்ளைகளுக்கு குடும்பமா சன்னதி அந்த நாட்களை நீங்க ஆசிர்வச்சு நன்மையான கரணை செய்யப்படுறதுக்காக மக்கள் நன்றி ராஜா வந்தது ஒரு பெருமையோட ராஜா உங்க அன்பை பெற்றுக்கொள்ளணும் உங்க அன்பை அறியணும் உங்க அன்பை ருசிக்கணும் ராஜா நான் உங்க அன்பை ருசிக்கணும் சுவாமி இந்த தாயாட்ட ராஜா எல்லாரும் ஒரு ஆசிர்வாதம் பெருது பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க நன்மைகளை செய்யுங்க குடும்பம் அருமையான சிறு பிள்ளைகள் அப்பா கொடுக்குற கனிகளை நீ சீக்கிரத்துல அருமையான அவங்களுக்கு கனிகளை கொடுத்து மகிழ செய்வதற்காக நன்றி இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். பரிசுத்த மத்திய காலத்து மூலம் பாட்டியம்மா உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அருமையான நல்ல வேலைக்காக நன்றி சொல்றேன். இந்த புதிதாய் ஒரு பிறந்த நாளை கொண்டாட இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் கரங்களை தருகிறேன் சப்பா. இந்த குடும்பத்தின் கரங்களை ஒப்பு கொடுத்து சொல்கிறேன் சப்பா. தோப்பலே அண்ணனை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மகனோட குடும்பத்தை ஆசீர்வதிங்க சப்பா. அந்த பண்டிகை நல்ல உற்சாகமாக கொண்டாட மன மகிழ்ச்சியாக கொண்டாட என் தேவனுடைய உதவி செய்தியாக ஜெபிக்கிறோம். பிறகு இருக்கிற புதிய ஆண்டையும் இந்த கரங்களை தருகிறோம் சப்பா. பிறகு இருக்கிற புதிய ஆண்டு இவங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்து தேவன் உலக ரட்சகராகிய உம்முடைய பிறந்த நாளை மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு தேவன் உதவி செய்கிறார்கள். எல்லா துதியான மகிழ்ந்த மக்கள் உண்டாகட்டும். நாம மாத்திரம் நாமக்கு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பரிசுத்த மத்திய காலத்து மூலமாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். என்ன ஜெபம். எங்களை நேசிக்கிறார்கள் தகப்பனே, எனக்கு தந்த ஒரு நல்ல ஒரு மாலை வேலுக்கு நன்றி அப்பா. இந்த பிள்ளை தகப்பனை குடும்பமா தகப்பனை வாழ்த்தும்போதே வந்திருக்கிறோம் ஐயா. இந்த பண்டிகை நாள் தகப்பனே இந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சியான ஒரு காரியங்களை செய்வேன்னு சொன்ன போல் தகப்பனே இந்த பண்டிகை நாள் தகப்பனை எங்கள் மத்திய வாழ்த்து மூலமாக இந்த குடும்பத்தை மனதார வாழ்த்தும்போதே வந்திருக்கிறோம் ஐயா. ஒரு குடும்பம் தகப்பனே அநேகரும் சாட்சியருக்கு நீர் கிருமி கொடுக்கும்போது செபிக்கிறப்பா. அண்ணனுக்காக செபிக்கிற தகப்பனே, அக்காக செபிக்கிற மாண்டவரே, குடும்பத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருக்காக செபிக்கிற மாண்டவரே. இந்த பண்டிகை நாள் தகவல் பிள்ளைகள் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் சந்திக்கும்போது செபிக்கிறப்பா. ஒரு நன்மை குறைபடாதபடி இந்த வருஷம் முழுவதும் இங்கு கொடுந்த இந்த கிருமிகளுக்காக சொல்றேன்ப்பா. நான் உன்னோடு கூட இருக்கை சொன்ன தேவனப்பா. இந்த வருஷம் முழுவதும் இங்கு கொடுந்த எல்லா விதமான காரியத்தை இடப்பட்டுக்க சொல்றேன்ப்பா. வருகிற ஆண்டு தகவல் புதிய ஆண்டு ஒரு நிறைவு நாட்டுக்கு நீர் கருமை கொடுக்கும்போது செபிக்கிறப்பா. இந்த சிறு ஜபத்தின் மூலமாக பெரிய ஆசிரியர் கொடுங்க. எங்கள் தாழ்த்துகள் வறுமையாக்குற நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதிக்கான மகிமை அப்ப மக்களுக்கே செலுத்துகிறோம். நீ பிரேசன ஜெபிக்கிற சிவனல்ல பிதாவே ஆமென். ஆமென். பரிசுத்த மத்திய காலத்து மூலமாக வார்த்தை தெரிவிக்கிறோம். மாமா இல்ல ஒண்ணு இல்ல ஆமா பண்ணுங்க. கணக்கு கை கொடு.
அது கொடுக்க முடியாது. அது கிருபை இருக்கும் மனதிற்கும் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, அருமையான நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறேன் சபா. தகப்பனே, இந்த நல்ல குடும்பத்துக்காக உங்களுடைய கரங்களில் சபையாய் வருகிறோம் தகப்பனே. தகப்பனே, இந்த பிறப்பின் பண்டிகை கொண்டாட இருக்கிறோம் சபா. சபை முழுவதும் இந்த குடும்பத்தையும் இது ஆசீர்வதிக்கும்படியா உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். அண்ணனை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. இந்த பிறப்பின் பண்டிகை நல்ல மன மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு நல்ல கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. பிறகு இருக்கிற புதிய ஆண்டையும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுப்பீராங்க. இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இனிமேல் நீர் பாதுகாக்கப்பட்ட அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பரிசுத்த மத்திய ஆழ்த்து மூலமாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கோயிலுக்கு வாங்க, சரியா? ஒரு நாள் பார்க்கவே இல்லை, சரியா? நம்ம கோயிலுக்கு வாங்க. தனி வருதா? ஓகே போட்டோ எடுக்கணும் வந்திருக்காங்க. அப்படியா? இல்லை அதுக்கு முன்னாடி எடுத்துட்டேன். தந்தா இப்படி தான் வாங்க. நன்றி. நல்ல பிதாவே, அருமையான மேலேப்பா, என் அன்பு சகோதர குடும்பத்தில் நீர் அழைத்து தகப்பனே, அன்பு சகோதரிக்காக கொடுக்கிற அன்பு ரெண்டு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பண்டிகை நாள் தகப்பனே, உடைய பிள்ளைகள் தகப்பனை மனமிகுந்த நீர்க்கருவனை கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. ஆலயத்தை நேசிக்கிற மகனையா, ஆலயத்தை நேசிக்கிற மகளையா, அதிகாலை வேறு மாலை வேறு தகப்பனே தேடுகிற மகளையா, ஒருபோது தகவனை மகளை தகவனை குறையலாற்றி அந்த நிறைவாக்கி இன்னும் நீங்க கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிரியக்க ஆசிரியப்பே சொன்ன வார்த்தைபடி இன்னும் நீங்க பெருக பண்ணும்படி செபிக்கிறோம் அப்பா. வருஷத்தின் நன்மை முடிச்சு உன் பாதையில நெய்யானை பொழிய பண்ணுவே சென்றப்பா. இந்த 12 மாதம் என் அன்பு சகோதர கூட இருக்கிறதா சொல்றேன்ப்பா. நீங்க கனப்படுத்துங்க. கேட்கிற வேலைக்கத்தை இன்னும் தகவலை நிறைவான ஆசிரியர்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. உன் கையின் பிரசனை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாகும் என்று சொன்ன தேவனப்பா. தகவலை இன்னும் கரங்கள் கத்த ஆசிரியது என் அநேக சாட்சியர்கள் நீர்க்கிறவனை கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. உடைய ஆலயத்தை நேசித்து உடைய ஆலயத்தை கனப்படுகிற மகனையா, நீங்க ஒருபோது நீங்க கைவிடாதபடி இந்த குடும்பத்தை நேசிக்கிற இந்த கிருபையிருக்கா சொல்றேன்ப்பா. தீங்கு அணுகாதபடி, தீங்குமான துக்கப்படுத்தாதபடி கத்திர விலைக்கு நீங்க பாதுகாப்பும் செபிக்கிறப்பா. நன்மை கிருபையோட வாழ்க்கையில் தொடர்ந்து சொன்ன வார்த்தைபடி இந்த நன்மையான பிறகு செய்து முடிக்கிற கிருபையிருக்கா சொல்றேன்ப்பா. தாழ்த்துக்கிற வெறுமையாக்குற நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதி கன மகிமை அவங்க பொருளுக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு ஜெபிக்கிற சூழ்நிலை பிதாவே. ஆமென். பரிசுத்த மத்திய காலத்தின் மூலமாக கிறிஸ்துமஸ் வார்த்தைகளை புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம்.
படிங்க. பண்டிகை கொண்டாட இருக்கிற அவர்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வேற குழந்தைகளை ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்த உடைய அன்புக்காக நன்றி செலுத்துறேன். ஏசப்பா பிறக்கிற புதிய ஆண்டையும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செலுத்துகிறோம். உடைய நாம மாத்திரம் வாங்கி கொடுத்தோம். இயேசுவின் நாமத்தில் செலுத்துகிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிள்ளை. வாங்க சரளுங்க பையன் ஜெபம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைப்பா நீங்க தந்த ஒரு நல்ல ஒரு மாலை வேலைக்கா நன்றியப்பா. அருமையான சகோதரிக்காக அருமையான சகோதரிக்காக கொடுக்கப்பட்ட அன்பு 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ சீக்கிரம் மகனையா, நீ சீக்கிரம் மகனையா, நீ கனப்படுத்தப்படும் ஐயா. ஒருபோது நீங்க கைவிடாதபடி மட்டும் நடத்துகிற தேவனப்பா. இனிமேல் நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏற்றி உன்னை சுமப்பேன் சொன்னீங்களப்பா. இந்த வருடம் முழுவதும் என் அன்பு சோழப்பட இருந்தக சோத்திரமப்பா. ஒரு நன்மை குறைபடாதபடி எல்லா வாழ்க்கைக்கு நிறைவான கொடுக்கிறதா சோத்திரமப்பா. உன் கையின் பிரசதி சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாகும் என்று சொன்னீங்களப்பா. தகப்பனை கேட்டு நல்ல ஒரு பலனை நல்ல ஒரு கருவை நீங்க கொடுக்கிறதா சோத்திரமப்பா. நேசிக்கிற மகனையா ஏற்கட்டுமே உன பிரசனம் தகப்பனே இந்த வீடு முழுவதும் நிரம்புகிறதா சோத்திரமப்பா. நீ சொன்ன போல் தகப்பனே நிச்சயமா முடிவுண்டு சொன்ன வார்த்தைவிடு நான் உன்னோடு எல்லா விதமான கருத்தை நிறைவேற்ற கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. நிறைவான ஆசிரியர் கொடுக்கும் சொல்லுகிறப்பா. ஆபரை மட்டும் ஆசீர்வதித்தனோ அதே போல உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னீங்களப்பா. அப்படிப்பட்டதான கிருபை நீங்க கொடுத்து உடைய வாழ்க்கை தகவல் வாழ்க்கையில செலுத்தோங்கும்படி என் கட்டளைக்கு கிருபியான காரியங்களை செய்து முடிக்கும்படி சொல்லுகிறப்பா. எந்த ஒரு வியாதிகளோ பலவீனமோ போராட்டமோ என் அன்பு சகோதரி 2 பிள்ளை தொடாதபடி என் கத்திர விலைக்கு நீங்க பாதுகாப்பு செவிக்கிறப்பா. இந்த பண்டிகை நாட்டு தகப்பனே மனமகிழ்ச்சிக்கு நீர் கருவணி கொடுக்கும் செவிக்கிறப்பா. விசேஷமா தகவல் திருச்சம் பிள்ளைகள் தகப்பனே நாங்கள் ஒன்றா எண்ணி தகப்பனே இந்த வாழ்க்கைப்படி வந்திருக்கிறோம் ஐயா. ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க, ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம். எங்களை காத்துக்கிறோம், கருமையாக்குறோம். நீங்க மாத்திரம் மகிழ்ப்படுங்க. எல்லா துதி கன மகிமே அப்பா மகுரருகே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு சூழ்நிலை பிதாவே நாமே பரிசுத்த மத்திய ஆழ்த்து மூலமாக கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். கை கொடுங்க. சாக்லேட்
மச்சனங்க என்ன வாங்க வாங்க. கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்கள் தாவீதின் குடியிலே பிறந்திருக்கிறார். உண்மையான ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, சபையின் பிள்ளைகளாய் கூடி அடியானுடைய வீட்டிலே ஜெபிக்க கொடுத்த நல்ல தருணத்திற்காக உங்களுக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மட்டுமாய் பாதுகாத்து இனிமான வீரனுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மட்டுமாய் பிள்ளைடைய வாழ்க்கையில் எனக்கு போதுமானவராய் இருந்தபடியால் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மட்டுமாய் ஜீவன் சுகம் பலன் தந்து அப்பா கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அப்பா எல்லாவற்றிலும் உடைய கிருபை கூட இருந்து வழிநடத்தும் தெய்வக்காய் எனக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த நாளில் சுவாமி, நாங்கள் திருச்சபையாய் இந்த கிறிஸ்துவின் நற்செய்தியை கூறுவதற்காக அப்பா பிறப்பின் சந்தோஷத்தை கூறுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த குடும்பத்தாரோடு கூட கர்த்தாவே எங்கள் அன்பை பகிர்ந்து கொள்கிற ராஜா, நீர் அன்பாகவே இருக்கிறீர் சுவாமி. அதுபோல கர்த்தாவே, நாங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பாய் இருந்து ஆண்டவரே இந்த பிறப்பின் சந்தோஷத்தை நாங்கள் முழுமையாய் கொண்டாட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குடும்பத்தின் பிள்ளைகளை உடைய கரத்தை தாழ்த்தி தந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் தாமே பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரை. மட்டுமாய் பாதுகாத்த அப்பா உடைய கரம் ஆண்டவரை வருகிற ஆண்டிலும் ஆண்டவரே உடைய கரம் கூட இருந்து பிள்ளைகளை நன்மையும் கிருபையும் ஆண்டவரை அவர்களை தொடரத்தக்கதாக எல்லா காரியத்திலும் ஆண்டவரை ஜெயம் கண்டுகொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்ய போகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துறதாவே. குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அகிரங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தப்பா. உடைய பிரசன்னத்தை இந்த இடத்துல கத்தாவே நீ நிறைவா தந்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கத்தாவே. வசிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை நீர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவரை அனுபவிக்கத்தக்கதாக இந்த வருகையிலே நாங்கள் ஒருவருக்கு ஒரு ஆண்டவரை மகிழ்ச்சியாய் காணப்படத்தக்கதாக எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபைகளோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கத்தாவே. எல்லாவற்றிலும் அன்பின் கரத்தை தாழ்த்தி தந்து ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் குடும்பமாய் திருச்சபையாய் இந்த தேவாதி தேவன் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த மத்திய அழைப்பின் மூலமாக உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஒன்று வந்து கண்ணை, ஒன்று வந்து செக் பாய் செக் திரும்ப இறக்கம் மனதிற்கும் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, அருமையான நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. தகப்பனே, உங்களுடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாட இருக்கிற அம்மாவை ஆசீர்வதிங்க, கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அது ஒரு தேசத்தினாலும் உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்துல இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க ஏசப்பா. இன்னும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து இந்த பண்டிகையை நல்ல மகிழ்ச்சியாக கொண்டாட என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. தகப்பனே, நல்ல இருக்கிற ஆண்டே நீர் ஆசீர்வதித்து பிடிப்பீராக. சபையாக அந்த குடும்பத்தை எங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாம மாத்திரம் மகிழ்ச்சி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். பாட்டி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். அதான் சொன்னவா. வாங்க. என்ன? சரி சரி. மகா இறக்கம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, தந்த நல்ல ஒரு மழை வைக்க நன்றிப்பா. தகப்பனே, தகவலுமே பாடியமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நேசிக்கிற மகளையா, கனப்படுத்துற மகளையா தகப்பனே, குடும்பத்துக்கு ரட்சிப்பு தேவை. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் வழியாக தகப்பனே இந்த பூமியில் நீங்க அது அவதரித்து வந்ததுக்காக சொல்றோமப்பா. இன்றைக்கு உனக்கு சமாதானம் சொன்னது போல் தகப்பனே, உன் நல்ல புத்திகளை சமாதானமும் உன் அருள்கிற சுகத்தை காண்பேன் சொன்னீங்களப்பா. தகப்பனே, அப்படிப்பட்டதான் அற்பத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக வேண்டிய நல்ல ஒரு கிருபை பாக்கி நீங்க கொடுக்கும்படி செய்வீங்களப்பா. இந்த பிள்ளைகள் மூலமாக உங்க நாமத்தை இந்த மகிமையான செய்வியத்தின போல் தகப்பனே, நாங்கள் தகப்பனை திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்கிறோம். இந்த பண்டிகை நாள் தகப்பனை சமாளம் நீங்க கொடுத்து அந்த மகிழ்ச்சியை கொண்டாட நீர்க்கருவினை கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். பெரிய காரணீங்க உங்க பெரிய நாம் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு மூலம் சொன்னால பிதாவே ஆமென். ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆடி
எங்க ஆளாகல சரி படுத்துட்டாப்ல சரி படுத்துட்டாப்ல அங்க ஒரு ரூம் இருக்கா? ஆமா சரி தூங்குறது என்ன ஒரு சார் இருக்கு வேங்காங்க ஒரு சார் இருக்கு வச்சிரு மறுபடியும் அங்கே சரி வை எனக்கு ஒரு ஓகே வேஷம் போட்ட ஆளு அப்படியா ஒளிஞ்சிருக்காப்ல சொல்லுங்க. உங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. நாங்கள் சபையாக இந்த குடும்பத்துக்கு தகப்பனே நல்ல மகிழ்ச்சியின் பண்டிகை கொண்டாட இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் பிள்ளைகளுடைய கரங்களை தருகிறோம் இயேசப்பா. தகப்பனே நல்ல முறையில் தந்தனை ஆசீர்வதிங்க, அக்காவை ஆசீர்வதிங்க, கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த பிறப்பின் பண்டிகை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க இயேசப்பா. பிறக்க இருக்கிற புதிய ஆண்டி ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இனிமேலும் நீர் பாதுகாத்து கூடவே இருந்து வழிநடத்த போகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். முக்கியமாக அண்ணனை சீக்கிரமாக ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்து நம்முடைய அன்பை ருசி பார்க்கக்கூடிய நல்ல ஒரு வாஞ்சை ஏற்படுத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பரிசுத்த மத்திய ஆலயத்தின் மூலமாக உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ்ண்ணா. நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலையப்பா தகப்பனை தந்த நல்ல ஒரு மாலை வேலைக்கு நன்றியப்பா. தகப்பனை ஒன்றை கூடி தகப்பனை கேட்கிற மக்களை நாங்கள் வாழ்த்தும்படியாக நாங்கள் வந்து போகிறோம் ஐயா. அருமையான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நல்லாக ஜெபிக்கிறோம் அப்பா. மூன்று பேருக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. பேருமே ஒவ்வொருக்கும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நேசத்துமே கனப்படுற மகன் ஐயா, ஒருபோல் மகனுடைய குடும்பத்தை இன்னும் நிறைவான ஆசீர்வாதம் நீங்கள் கொடுக்கும்போது ஜெபிக்கிறப்பா. இந்த வருஷம் தகவலை 12 மாதம் கொடுத்த தேவன் எல்லா விதமான கருங்க உணர்வு கூட இருக்கிறத சொல்லுங்கப்பா. கொடுக்கப்பட்ட தகப்பனை 3 பிள்ளைகளை நான் ஆசிரியப்பேன் சின்ன போர் தகப்பனே நீங்கள் மனதாரி ஆசிரியர் இந்த கிருபையிலுக்காக சொல்றோம்ப்பா. எந்த ஒரு குறைகள் இல்லாதபடி கத்த நிறைவான ஆசிரியர் கொடுக்கும்போது ஜெபிக்கிறப்பா. தகவல் இந்த பண்டிகை நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ எல்லா தேவைகளையும் சந்திக்கும்போது ஜெபிக்கிறப்பா. இந்த வறுமைகள் சாப்பிடங்கள்லாம் மாறி ஒரு நிறைவான ஆசை இன்னும் நீங்கள் கொடுக்கும்போது ஜெபிக்கிறப்பா. நல்ல ஜீவன் சுக பலனை இன்னும் கொடுங்க. எந்த பல வியாதிகள் பலவீனம் தொடாதபடி இந்த பண்டிகை நாட்கள் மகிழ்ந்து கழிவுறும்படியாக நல்ல ஒரு பாக்கி நீங்க கொடுக்கும்போது ஜெபிக்கிறப்பா. நானே உன்னோடு கூட இருக்கிற சின்ன தேவன் அன்னோட அக்காவோட நீங்க கூட இருக்கிறதா சொல்றோம்ப்பா. கொடுக்கப்பட்ட 3 பிள்ளைகளை கத்துற மனதார் நீங்க ஆசிரியர் அந்த கிருபையிலுக்காக சொல்றோம்ப்பா. நன்மை குறைபடாதபடி எல்லா வாழ்க்கை சுகித்திருக்கும்படியாக நல்ல ஒரு பாக்கி நீங்க கிருபை நீங்க கொடுக்கும்போது ஜெபிக்கிறப்பா. தகவலை ஆழத்தின் மூலமாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம் ஐயா. ஏற்றுக்கொண்டு அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்க பெரிய நாம் மாத்திரம் மேம்படணும். சூழ்நிலை பிதாவே. மத்திய ஆழத்தின் மூலமாக உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பின் பரமதகப்பனே மக்கு நன்றி ராஜா. உம நன்றியோட துதிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான குடும்பத்துக்காக மக்கள் நடத்துறது அருமையான பிள்ளைகளுக்காக அந்த சகோதரனுக்கு அந்த மனைவி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நிமிஷம் ராஜா உங்களுடைய பிறப்பை கொண்டு ஒரு சந்தோஷம் ஒரு மன மகிழ்ச்சியோட இந்த இடத்துக்கு வந்துக்கிறோம் ராஜா. நாங்களும் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கோமோ அதே போல இந்த குடும்பமும் சந்தோஷம் மகிழ்ச்சி எப்பவும் சமாதானத்தோட
நிறைஞ்சிடும் ராஜா, குறைகளை நிறைவுபடுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இந்த மத்திய காலத்தின் மூலமாக உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஆமா, கிறிஸ்துமஸ் தாத்தா எங்க இருக்காரு? உள்ள வாங்க, எல்லாரும் உள்ள போங்க. எல்லாரும் உள்ள போங்க. ஆமா, ஐயா ஜெபம்னுங்க. கத்தாவே நன்றி கத்தாவே, உமக்கு நன்றி ராஜா. இந்த குடும்பத்தை நினைக்கும் மிகவும் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி ராஜா. இந்த குடும்பம் எல்லாம் எங்களுக்கும் தந்துக்கிறப்பா, கோடி நன்றி ராஜா. குடும்பத்தோட பிள்ளைகளை சன்னதிகளை ஆசீர்வதிங்க, அருமையான மகன் ஆசீர்வதிங்க, மருமகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை பேர பிள்ளைகளை பேர குழந்தைகளை நீங்க ஆசீர்வதிக்கவே நீங்க ஆசீர்வதிங்க. அருமையான அண்ணனை அக்காளை ஆசீர்வதிங்க, அன்பு கண்ணனை ஆசீர்வதிங்க, மனைவி ஆசீர்வதிங்க. இந்த குடும்பத்தை கத்தாவே வாதைகள் கூட அந்தாபடி நீ மகிமையான கருணை செய்யப்படுறதுக்காக நன்றி ராஜா. இந்த ஒரு சந்தோஷ நாளுக்காக மெத்ததிக்கிறேன். இவங்க எப்பவும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவா இருக்கிறதுக்காக நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பரிசுத்த மத்திய காலத்தின் மூலமா உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆசீர்வதிக்கிறாங்க, குழந்தைகளை பாதுகாத்து கொடுங்க, ஆசீர்வதிக்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். மத்திய காலத்தின் மூலமாக கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கலாம். பாட்டியம்மா, பாட்டிக்கு 2 ஆசீர்வாதமா? 2 ஆசீர்வாதம். சரி, ஆமா, சரி போ. வெட்டிப்பான ஆசீர்வாதம். நல்ல பிதாவே, அருமையானவரேப்பா, குடும்பத்தினர் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் இவங்க சென்னையில் இருக்கிறாங்கப்பா, பண்டிகை நாள் மகிழ்ச்சி கொண்டாடும்படிக்காக வேண்டிய நல்ல ஒரு பெருமை பாக்கி நீங்க கொடுக்கணும்னு சொல்லிக்கிறப்பா. குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இந்த பண்டிகை சந்திக்கணும்னு சொல்லிக்கிறப்பா. நன்மை குறைபடாதது எல்லா நிறைவு நாசம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறப்பா. சரி தகவலே, நம் திருச்சபை ஒன்ற மக்கள் இணைந்தாலும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்கு ஆசிரியர்களாக எல்லா விதமான நிறைவை நீங்க கொடுக்கணும்னு சொல்லிக்கிறப்பா. வழியாக நீங்க மாத்திரம் வைக்கப்படுங்க. சொன்ன பிதாவே ஆமென். சார்பாக கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சியான நாளை தந்தக்கா இந்த குடும்பத்தின் பிள்ளைப்பா, இந்த மாமியில் இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்கு மனதாரி ஆசிரியப்பட சொல்லிக்கிறப்பா. இந்த பண்டிகை நாளுக்கு தகப்பனே அவர் மனிதன் கழிவுறும்படியாக வேண்டி நல்ல ஒரு பாட்டு நீங்க கொடுக்கப்பட சொல்லிக்கிறப்பா. பரிசுத்த மத்திய ஆழத்தின் மூலமாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. தகவல் குடும்பத்தை இன்னும் நிறைவு ஆசைப்படுங்க. வாழ்த்துக்களை பெருமையாக்குற பெரிய காரணீங்க இயேசு சொன்னது பிதாவே. ஹேப்பி கிறிஸ்மஸ். மகா இறக்கும் அன்பு நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான ஒரு நாளை மாலை இருக்காக நன்றி ஐயா. ஸ்ரீமத் தகவல் அருமையான சாருக்காக, அருமையான டீச்சருக்காக,
கொடுக்கப்பட்ட 3 பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்துக்கு ஆசிரியப்பீராக தகப்பனே உமக்கன் தகப்பனே ஓடுகிற மகன் ஐயா தகப்பனே எல்லா விதமான ஆசீர்வாதம் தருவிச்சனே போல நல்ல ஜீவ சுகபல இன்னும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறப்பா. ஒருவன் கூலி செய்தா அப்படின்னு பிதாவனை கனம் பண்ணுவார் சினை போல் தகப்பனே நாளைக்கு செய்கிறாரு அநேக காலம் அருமையான சார்பு நீங்கள் செய்கிற காரியம் மூலமாக பெரிய காரியம் செய்து அந்த கிருபையிலுக்காக சொல்கிறோம்ப்பா. எந்த ஒரு வியாதிகளை விளைவேணுமோ எந்த ஒரு போராட்டம் அணுகாதபடி எங்கள் விலைக்கு நீங்கள் பாதுகாப்பும் ஜெபிக்கிறப்பா. இந்த மத்திய காலத்தின் மூலமாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்ளும்படியாக நாங்கள் திருச்சி ஒன்றை நாங்கள் இணைந்து வந்துக்கிறோம் ஐயா. நேற்றுக்கொள்ளுங்க அங்கீகரிக்க ஆசீர்வதிங்க பெரிய காரியங்க உங்கள் பெரிய நாம் மாத்திரம் பயன்படும் ஏசு மதிய சூழ்நிலை பிதாவே நாங்கள் கஷ்ட மத்திய காலத்தின் மூலமாக வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு ஒரு வேற இல்ல இன்னைக்கு ஒரு இதை வச்சுக்கிட்டாங்க ஜபம் மகா இறக்கும் அன்பு நேர்ந்த நல்ல ஆண்டவரே இந்த மகிழ்ச்சியாக நல்ல நாள் தந்ததுக்காக சொல்றோம்ப்பா. அருமையான தாயாருக்கு அருமையான தகப்பனாருக்கா கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருக்கா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பண்டிகை நாளுக்கு தகப்பனே மனம் மகிழ்ச்சியாக நீர்க்கருமை கொடுக்கும்போது செபிக்கிறப்பா. நன்மை திருகனோட வாழ்க்கை பின்னோட வாழ்க்கைப்படி இந்த குடும்பத்துக்கு நன்மையான காரியங்கள் செய்து முடிக்கும்போது செபிக்கிறப்பா. எந்த ஒரு வியாதிகளை விளைவினமோ அருமையான தகப்பனை தொடாதபடி எந்த வேலைக்கு நீங்க பாதுகாப்பு செபிக்கிறப்பா. விசேஷமா தகப்பனே என்னென்ன காரியங்கள் செபிக்கிறாலோ அந்த காரியங்களுக்கு வாழ்க்கை பண்ணும்போது செபிக்கிறப்பா. பரிசுத்த மத்திய ஆலயத்தின் மூலமாக குடும்பத்தில் ஒன்றை இறந்து வந்து வார்த்தை தெரிவித்து வந்திருக்கிறோம் ஐயா. ஏற்றுக்கொள்ளுங்க அங்கேயும் ஆசீர்வதிங்க பெரிய காரியங்க உங்க பெரிய நாம் மாத்திரம் மேம்படணும் ஏசு சூழ்நிலை பிதாவே. பரிசுத்த மத்திய ஆலயத்தின் மூலமாக உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். வெளிநாட்டுல பாம்பே பாம்பே தப்பதம் பாம்பே மகா இறக்கம் அன்பு நிறைந்த ஆண்டவரே மகிழ்ச்சியான நாளில் தகப்பனே அருமையான தாயார் சந்திக்கும்படியாக நல்ல ஒரு பாக்கியம் ஒரு கிருமியை தந்தங்க சொல்கிறோம்ப்பா. தகப்பனே இந்த வாழ்க்கையில் தகப்பனே ஒரு சில காரியங்கள் இழந்திருந்தாலும் பிறரோட வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி
இந்த சமாதானம் சந்தோஷங்க கொடுக்கும்படி செவிக்கிறப்பா. நான் என் பரிகாரி கத்த சொன்னீங்களப்பா. உனக்கு அந்த குடும்பத்துக்காக நான் வழக்காடியே சொன்ன தேவனப்பா. என் வழக்காடு எல்லா விதமான காரியம் நீ ஜெயமா நீ கொடுக்கும்படி செவிக்கிறப்பா. நீ சித்தமை கனப்படுத்த குடும்பம் ஐயா தன் பிள்ளைகள் மூலமாக இருக்கிற எல்லா இழப்பும் நீர் அறிவீர் ஆண்டவரே. அந்த இழப்பு எல்லாவற்றையும் நீர் ஈடு கொடுத்து உங்கள் பிள்ளைகள் நீர் ஆறுதல் படுத்தி நீங்க தேர்தல் படுத்தும்படி செவிக்கிறப்பா. நான் உன்னோடு கூட இருக்க சொன்ன போல் இந்த பண்டிகை நாட்கள் தகப்பனே மனம் உடைந்து போல காணப்படலாம் ஐயா. நீர் ஆறுதல் படுத்தி எல்லா துக்கமெல்லாம் சந்தோஷம் மாறப்படும் செபிக்கிறப்பா. அழைத்து நேசித்து அழைத்து வரும்படியாக வேண்டிய அந்த எண்ணங்கள் பாக்கி நீங்க கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. இந்த பண்டிகை தகப்பனே என் அன்பு தாயார் தகப்பனே நாங்கள் வாழ்த்தி சந்தோஷப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம் ஐயா. இந்த ஏற்றுக்கொள்ளுங்க அங்கீகரிங்க ஆசீர்வதிங்க பெரிய காரணீங்க உங்க பெரிய நாம மாத்திரம் மேம்படணும். ஏசு மனிதன் சொன்ன பிதாவே தினமும் ஒன்றும் கவலைப்படாங்க சரியா. கோயிலுக்கு வாங்க சரியா. நல்லா அடிக்கடி சொல்லுங்க கோயிலுக்கு வாங்கன்னு. ஆமா அதெல்லாம் நீங்க நினைக்க கூடாது சரியா. கொஞ்சம் சேரன்னு போனாட்டி வந்து ஜவ் பண்ணிட்டு இருந்தாங்க அடி எதிர்பார்த்தேன். மகா இறக்கம் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த மகிழ்ச்சியான ஒரு மாலை வேலைக்கம் நெரிசலும் ஐயா. ஸ்ரீமத் தகப்பனே திருச்சி சார்பாக வந்து தகப்பனே அருமையான அக்காவை தகப்பனே குடும்பத்து பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்த்தும்படியாக வந்திருக்கிறோம் ஐயா. ஸ்ரீமந்த பண்டிகை நாட்கள் மகிழ்ந்து கல்வி கூறும்படியாக வேண்டிய நல்ல ஒரு கருவை ஒரு வாக்கி நீங்க கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. என்னுடைய வியாபாரத்துக்கு ஆசிரியராக தகப்பனே அந்த நாட்களை படி நான் கலந்து சொன்ன வார்த்தை என் கத்த நிறைவான ஆசிரியங்க கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. இந்த வருஷம் முழுவதும் நீங்க கொடுத்த தேவனப்பா அது வருகிற புதிய ஆண்டு ஒரு ஆசிரியமாக நீர் கருவனை கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. நேசிக்கிற மகனையா அவன் கனப்படுத்துற மகனையா ஸ்ரீமத் தகப்பனே ரூபாய் செபிக்கிற நாடுவே நேசிக்கிற மகளையா கனப்படுத்துற மகள் தகப்பனே ஒருபோது நீங்க கைவிடாதபடி என்னென்ன காரியம் ஜெபம் பண்ணுகிறார்களோ அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. இந்த பண்டிகை நாட்கள் தகப்பனே மற்றவருக்கு ஒரு சாட்சியாக நீர் மகன் நீங்க ஒரு தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமா நீர் எடுத்து பயன்படுத்துகிறதா சொல்றோமப்பா. இந்நாளில் சொல்லும்படியாக ஒரு நல்ல ஒரு சாட்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறதா சொல்றோமப்பா. இந்த பண்டிகை நாட்கள் தகப்பனே குடும்பம் ஒரே குடும்பம் இணைந்து நாங்கள் வாழ்த்தும்படி வந்திருக்கிறோம் ஐயா. ஏற்றுக்கொள்ளுங்க அங்கீகரிங்க ஆசீர்வதிங்க பெரிய காரியங்க உங்க பெரிய நாம் மாத்திரம் பயன்படும். ஏசு மனிதன் சூழ்நிலை பிதாவே வருஷத்த மத்திய ஆலயத்தின் மூலமாக உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். என்னாச்சு இவ்வளவு ஒரு கான்ட்ராக்ட் வருவா நின்று போட மாட்டாவ ஏன் குடிக்க வேணா Sunday.
3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1-2 வசனத்தை மாத்திரம் நாம் சொல்லிட்டு நிற்கலாம். சங்கீதம் 103:1. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. அடிமட்ட நம்ம கூட இருந்து அப்படிலாம் விதமான காரியத்தை நேற்று நம்முடைய வாழ்க்கையில செய்து கொடுத்தார். அந்த கேரள ரோட்ல பார்க்கும்போது நம்ம கூட இடமெல்லாம் கத்தரிச்சாரு. மகிழ்ச்சியான ஒரு கரு சந்தோஷமா கொண்டாடும்படியாக நல்ல ஒரு கிருபை கொடுத்தாரு. உற்சாகமா இருந்துச்சு. அப்படித்தானே நம்ம இன்னும் ஒரு 10 பேரும் போலாங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படித்தானே எல்லாரும் செபிக்கும்படியாக அந்த கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவங்க யாருமே வெட்கப்படாதபடி யாருடைய பேரெல்லாம் சொன்னனோ அவங்க எல்லாரும் செபித்தாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்யலாமா? ஜெபம் செய்து அதுக்கப்புறம் நினைச்சலாம் நம்ம தேடிறாங்க சொல்லலாம். சரியா? நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலையப்பா, நாங்கள் தகப்பனே இந்த கேரளாவில் தகப்பனே எங்களோடு கூட நீங்க தங்கி வந்ததுக்காக சொல்றோம்ப்பா. நாங்கள் தகப்பனே சந்தோஷமா நாங்கள் குடும்பமாக இணைந்து செபித்தோம் ஐயா. குடும்பங்களுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் ஏற்படுத்த கர்த்தருக்கு மகிழ்ச்சியான ஒரு நிலவிற்காக சொல்றோம்ப்பா. தகப்பனே இதே போல எங்களோட வாழ்க்கையில அது நிரந்தரமா தங்கியிருக்க நீர்க்கிறவரை கொடுக்கும்பட செபிக்கிறப்பா. நாம்ங்கிற எண்ணத்தோடு தகப்பனே நாங்கள் ஒரு குடும்பத்தை சந்தித்தோம் ஐயா. அந்த கிறிஸ்துமஸ் அந்த பண்டிகை நாட்கள்ல அந்த மன்னமைக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக வேண்டிய நல்ல ஒரு கருவை வாங்கி நீ தந்ததுக்காக சொல்றோம்ப்பா. அந்த தகப்பனே சிறுப்பிள்ளை முதல் பெரிய வரைக்கும் ஒவ்வொருவரும் செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தகவல் உற்சாகமா அந்த பணிகளும் செய்தோம் ஆண்டவரே. பிள்ளைகள் மூலமாக பாடல் மூலமாக நாமத்துக்கு மகிமையான தரங்கள் செய்துகள் சொல்றோம்ப்பா. அந்த பெரிய ஒவ்வொருவரும் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் ஒருவர் வெக்கப்பட்டு போகாதபடி உங்க நிறைவு நாசனம் பெற்றுக் கொள்ளும்படியாக வாக்கு நீங்க கொடுக்க செபிக்கிறப்பா. விசேஷமா தகப்பனே தேநீர் கொடுக்கிற அருமையான டேவிட் குடும்பத்துக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மகனை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே குடும்பத்தை இன்னும் தகப்பனே வளர்ந்து பெருகும்படியாக நல்ல ஒரு பாக்கியத்தை நீங்க கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. கட்டுரை திருச்சிறப்பிலே கர்த்தர் இன்னும் தகப்பனே நல்ல வேலை வாய்ப்பு நீங்க கொடுத்து எல்லை கர்த்தர் பெரிதாக நீங்க கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. தகப்பனே இந்த ஆலயத்தின் மகிமை இன்னும் காண கிருபைகளுக்காக சொல்றோம்ப்பா. ஒருவர் நன்மை குறைபடாதபடி எல்லா வாழ்க்கைக்கு அந்த நிறைவை நீங்க கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. இந்த பண்டிகை நாள் தகப்பனே மகிழ்ந்து கல்வி கூறும்படியாக மற்ற தகப்பனை கொடுக்கிற ஒரு கடலை இங்க இன்னும் தகப்பனே நீங்க அதிகமா நீங்க ஆசிரியர் கொடுக்க செய்கிறப்பா. தகப்பனே இந்த கால ஆரம் தகப்பனை ஏழைகள் வஸ்திரங்களும் அப்பா கொடுத்தோம் ஐயா. அதே போல இப்போது அந்த தகப்பனை அந்த காலனி பகுதியில் கொடுத்தோம் ஆண்டவரே. ஆசிரியங்க அந்த வாங்கின பிள்ளைகள் தகப்பனே சந்தோஷமா பெருமை அந்த கருவை பாக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக வேண்டிய நல்ல ஒரு கருவை நீங்க கொடுக்க செய்கிறப்பா. இவங்க உள்ளத்துல அவங்க சந்தோஷத்தோட அந்த பொருட்கள் வாங்கின நீர் அறிவீரப்பா. இப்படிப்பட்டதான நற்காரியம் செய்யும்படியாக இங்கு வேண்டிய இந்த திருச்சிகளை அநேகருடைய எழுப்புதல் அப்படிப்பட்டதான கிருபை இங்க தருகிறதா சொல்றோம்ப்பா. தாத்துக்கிறோம் வறுமையாகிறோம் நீங்க மாத்திரம் மகிழ்ப்படுங்க. எல்லா பிரதிகான மகிமே அப்பா நம்ம குரல்கள் சொல்லுகிறோம். மீட்பனே சொன்ன சூழ்நிலை பிதாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவுடைய தேவனுடைய அன்பு கர்த்தருடைய ஐக்கியமும் நம்முடைய இரண்டும் சதா தங்கி இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வரம் மறவாதே. ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானம் கடந்து செல்லுவோம். யாவன் இருந்து தேநீர் அம்சங்களுடைய உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீதி இருந்தால் வைங்க, நாளைக்கு கொடுத்துடலாம். ராத்திரி தம்பி யோகு மீதி இருந்தால் வைங்க, நாளைக்கு சொல்லிட்டு ஆகாஷ் மீதி இருந்தாவே நாளைக்கு தம்பி நாளைக்கு ஒவ்வொன்று கொடுத்துக்கலாம். மீதி வெளியுள்ள ஆள் கொடுத்தாச்சா? காப்பி காணுமா